ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோதுமையால் ஒரு குழிப்பணியாரம் அப்படின்ற இதில் நம்ம பண்ண போகிறோம். இது கூட ஒரு கப்பு கோதுமை, சர்க்கரை, பாகெல்லாம் பார்க்க வேண்டாம், சும்மா தண்ணியில் போட்டு கலக்கி கொதிக்க வச்சு பாகு எடுத்துகிட்டு இதில் ஊற்றி, வேர்க்கடலை கொஞ்சம் இருந்தால் உடச்சி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். போட்டுட்டு ஒரு நல்லா கரைச்சி ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் சூடாயிடுச்சு. இது மாதிரி பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பூனில் இது மாதிரி ஊற்றினாலே போதும், புளி பண்ணி அரை மாதிரி வந்துடும். பாருங்கள், ஊற்றும் போதே மேலே பொங்கி வந்துடுச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நல்லா பொங்கி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், மெத்தனை இருக்குது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலெல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா கடிப்படும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா மெதுன்னு வந்துடுச்சு. வேர்க்கடலாம் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.